ஹாய் மக்களே, நான் தான் வசந்தராஜ். ஸோ ஒரு வழியாக நம்பிக்கைக்கு வரும் தீர்மானம் ஒரு வழியாக சட்டசபையில் முடிவு வந்துருச்சுங்க. அது என்ன ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் குயிக்காக ஒரு சம்மரி சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் முதல்வராக கண்டினியூ செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்பிக்கைக்கு வரும் தீர்மானம் எடுத்திருந்தாங்க. அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக 144 பேரும், ஆதரவு இன்மை அப்படின்னு சொல்லி 22 பேரும், நடுநிலையாக 5 பேரும், மற்றவங்க விலகிட்டாங்கங்க. அது யார் விலகினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக அவங்க சொன்ன மாதிரியே எங்களால் ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, நாங்கள் விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்க. ஸோ மீதி 5 பேர் யார் நியூட்ரலாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அவங்க தான் பாமகவும் பாரதிய ஜனதா கட்சியும் நியூட்ரல் ஆகிட்டாங்க. சரி, 22 எதிர்ப்பு யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகங்க. அதிமுக என்னடா 47 பேர் இருந்தாங்களே, 22 தான் எதிர்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அதுதான் ரெண்டாக பிளந்து இருக்குல்ல. ஸோ அதில் 22 பேர் எதிர்ப்பும் 25 பேர் ஆதரவாக தெரிவித்து 119 ஆல்ரெடி இருந்த இடத்துல 25 பேர் ஆதரவு கொடுத்து 144 ஆதரவு வாங்கி அவர் அசால்ட்டாக சிஎம்மாக கண்டினியூ பண்ணுறாருங்க. ஸோ நிறையா இன்னும் நல்லது செய்வார், நம்புவோம். ஸோ உங்களுக்கு அந்த அதிமுக பிளவுபட்டுறதை பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்கணும், இல்லை இது நடந்ததெல்லாம் கரெக்டு தான், அவருக்கு ஆதரவு தெரிவித்தது ரைட்டு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.